மேரேஜஸ் பிசினஸ். வாசலில் அங்கும் இங்கும் வெங்கடாச்சலம் நடந்து கொண்டிருக்க, அப்போது அங்கு ஒரு கார் வந்து நிற்க அதிலிருந்து ஒருவர் இறங்கினார். வாடா ரமேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா, நீ நல்லா இருக்கியா? கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் ராஜேஷ். எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கேன். வந்து உட்காரு. இந்தாங்கண்ணா, காஃபி சாப்பிடுங்க. என்னடா வெங்கட், உன் பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? எங்கடா ராஜேஷ், நீ போய் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்ட, நான் இங்க ஏதோ போகுதுடா. இன்னும் என்னோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரிடா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட எனக்கு கேளு. அப்புறம் உன்னை சொல்ல மறந்துட்டேன்டா வெங்கட், இங்க நல்ல கெஸ்ட் ஹவுஸ் இருந்தா சொல்லுடா. என் பையன் இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவன் இங்க வர வேண்டிய வேலை இருக்கு. வந்தா அவன் தங்குறதுக்கு நல்ல கெஸ்ட் ஹவுஸ் வேணும். ராஜேஷ் வெங்கடாச்சலமிடம் கேட்க, வெங்கடாச்சலம் திடீரென்று தன் மனதில் ஒரு கணக்கு போட்டார். என்ன ராஜேஷ் இப்படி சொல்லிட்ட? கடல் போல வீடு கட்டி வச்சிருக்க, உன் பையன் வெளியே தங்கணுமா? ஏன் எங்க வீட்ல எல்லாம் தங்க கூடாதா? அப்படி எதுவும் நினைக்கலடா வெங்கட். சரி, அவனை இங்கேயே வந்து தங்க சொல்றேன், நீயே அவனை பாத்துக்கோ, போதுமா? ராஜேஷ் சொல்லிவிட வெங்கடாச்சலத்திற்கு மனதில் சொல்ல முடியாத ஆனந்தம் தோன்றியது. ஆனால் அது எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ராஜேஷிடம் மிகவும் நார்மலாக காட்டிக்கொண்டார். நீ சொன்னதே போதுண்டா ராஜேஷ், உன் பையனை நல்லா நாங்க பாத்துக்கிறோம். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. தன் மனதில் ஒரு கணக்கை போட்டபடி ராஜேஷிடம் கூறினார் வெங்கடாச்சலம். சரி வெங்கட், எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு ஈவினிங் கிளம்பணும், நான் வரேன்டா. சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார். இவனும் நானும் ஒன்னா தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா என்னை விட ரொம்ப வளர்ந்துட்டான். எனக்கு ஒண்ணு தோணுதுலதா, நம்ம பொண்ண எப்படியாவது அவனோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இன்னும் நம்ம பிசினஸ் டெவலப் ஆகும். இந்த கல்யாணம் மூலம் நம்ம ஸ்டேட்டஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அந்த பையன் வந்த உடனே உன் பொண்ணு கிட்ட எப்படியாவது பேசி அவன்கிட்ட நெருங்கி பழக சொல்லு. பணத்திற்காக தன் மகளை பணையம் வைக்க நினைத்தார் வெங்கடாச்சலம். என்னங்க, இதுக்கு நம்ம பொண்ணு ஒத்துக்கணுமே. லதா சொன்னதை கேட்டு கோபமடைந்தவர். என்னடி, நீ தானே அவளுக்கு அம்மா, சொல்லி புரிய வை. பணம்னா மட்டும் வாய பொளந்துகிட்டு வர, எதுனா செய்யணும்னா கசக்குதோ. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ தான் அவகிட்ட சொல்லி இதுக்கு சம்மதிக்க வைக்கணும். லதாவிடம் கோபமாக சொல்லியவர் அங்கிருந்து சென்று விட்டார். லதா என்ன செய்வதென்று அறியாமல் தவித்தார். அத்தியாயம் 1. ஆகாஷ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. காதை கிழிக்கும் அளவில் மாடர்னான டிஸ்கோ பாடல் இசைத்துக் கொண்டிருக்க, வியர்வை சொட்ட சொட்ட அங்கிருந்து ட்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருந்தான் அவன். அவன் கற்றை முடிகளோ அவன் ஓடுவதற்கு ஏற்றது போல் அலை அலையாய் அலைய, அதை ஒரு கையால் ஒதுக்கியவாறு அவன் எக்ஸசைஸ் செய்ய, அப்பொழுது அவனின் போன் ஒலித்தது. அதை எடுத்து பார்த்தவனுக்கு தன் அம்மா லக்ஷ்மி தான் அழைக்கிறார் என்று தெரிந்தவுடன் இசையை நிறுத்திவிட்டு ஏர்பேடை எடுத்து அவன் காதில் வைத்தான். டேய் ஆகாஷ், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு லக்ஷு, காலங்காத்தாலே கூப்பிட்டுருக்க, என்ன அதிசயம்? ஆகாஷ், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தாண்டா கால் பண்ண. நீ உடனே சென்னைக்கு கிளம்பணும். அங்க நானும் உங்க அப்பாவும் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கோம். எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீ போய் பார்த்தா அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கும். மம்மி, என்ன சொல்ற? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் இஷ்டம் இல்லம்மா. ஃபர்ஸ்ட் இத கேன்சல் பண்ணுங்க. சொல்லியபடியே ட்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருந்தவன் அதை விட்டு இறங்கினான். டேய் ஆகாஷ், போய் பாருடா. பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா லட்சணமா இருக்காடா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா. உனக்கும் அவளை கண்டிப்பா பிடிக்கும். அம்மாவுக்காக போய் பாருடா கண்ணா. நீ மட்டும் முடியாதுன்னு மறுத்த, அப்புறம் இந்த அம்மா உன்கிட்ட பேசவே மாட்டேன். மம்மி போதும், இதுக்கு மேல எதுவும் நீங்க பேச வேணாம். நான் போறேன். எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணிருங்க. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னா என்னை விட்டுறணும். டேய் ஆகாஷ், உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கும். அம்மாவோட சாய்ஸ பத்தி உனக்கு எப்பவும் தெரியும் தானே. உனக்கு எப்பவுமே அம்மா பெஸ்டா தானே கொடுப்பேன். அதே மாதிரிதான் இதுவும் உனக்கு பெஸ்டா இருக்கும். தன் மகனிடம் அவன் மனசை பேசி பேசியே மாற்றினார். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் கிளம்புறேம்மா. ஆனா இப்பவே கிளம்ப முடியாது, ஒரு 1 வீக்குக்கு மேல ஆகும். தன் மகன் இவ்வளவு சம்மதித்ததே பெரிது என்று நினைத்தவர். சரிடா கண்ணா, அந்த பொண்ணோட அப்பா பேரு வெங்கடாச்சலம். நீ ஃப்ளைட்ல இருந்து இறங்கின உடனே
உன்னை அவர் வந்து பிக்கப் பண்ணிப்பாரு. அப்புறம் நானும் உன்னோட அப்பாவும் உன் கல்யாண விஷயமா அடுத்த 1 மாசம் கோவில் குளம்னு போலாம்னு இருக்கோம். அதனால எங்களை அடிக்கடி உன்னால காண்டாக்ட் பண்ண முடியாது. தன் மகனுக்கு தேவையான தகவல்களை தெரிவித்தவர் போனை துண்டித்து விட இப்படியே 1 வார காலம் ஓடியது. சென்னை விமான நிலையம் காலை 11 மணி. அது வெங்கடாச்சலம் ஆகாஷ் என்ற பெயர் பலகையுடன் அவனுக்காக எதிர்பார்த்து கொண்டு நின்றிருந்தார். ஆகாஷ் செக் அவுட் அனைத்தையும் முடித்துக்கொண்டு வெளியே வர ஆகாஷ் என்ற பெயர் பலகையுடன் அங்கு ஒருவர் நிற்பதை பார்த்தவன் நேராக அவரிடம் வந்தான். ஹலோ அங்கிள், நீங்க தான் வெங்கடாச்சலமா? ஆமா, நீங்க ஆகாஷா தம்பி? எஸ் அங்கிள். வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தம்பி. வாங்க போய்கிட்டே பேசுவோம். ம், சரிங்க. இருவரும் கார் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். ஆகாஷ் தனது லக்கேஜை டிக்கியில் வைத்தவன் அமைதியாக சென்று போனை நோண்டியபடி அமர்ந்து விட்டான். அவனை பார்த்த வெங்கடாச்சலம், என்ன எதனா பேசலாமான்னு பார்த்தா போனை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். தன் மனதில் நினைத்தவர் வீட்டை நோக்கி பயணித்தார். 1 மணி நேரத்தில் வீடும் வந்தது. அத்தியாயம் 2. நான்சென்ஸ். வாங்க தம்பி, வாங்க. டிராவல்லாம் எப்படி இருந்தது? ஆகாஷிடம் லதா விசாரிக்க, ஆனால் அவனோ ஒன்றும் புரியாமல் வெங்கடாச்சலத்தை பார்த்தான். என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? அவ என்னோட மனைவி லதா. வாங்க, இப்படியே வெளியே நின்னு பார்த்தா எப்படி? உள்ள போய் பேசிக்கலாம். ஆகாஷ் அவர் சொன்னதற்கு சரி என்பது போல் தலையசைத்தவன் உள்ளே நுழைந்தான். தம்பி, டிராவல் பண்ணிட்டு வந்தது டயர்டா இருக்கும். போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. உங்களுக்குன்னு மேல ரைட் சைடு செகண்ட் ரூம் ரெடி பண்ணிருக்கோம். ஓகே ஆண்டி. சொன்னவன் தனக்காக ஒதுக்கி இருக்கும் அறைக்கு சென்று விட்டான். ஃப்ரெஷ் அப் ஆகிவிட்டு அவன் கீழே வர, வாங்க தம்பி, சாப்பிடுங்க. சாப்பாடெல்லாம் தயாரா இருக்கு. சூடு ஆறுறதுக்குள்ள சாப்பிடுங்க. அதற்கு ஆகாஷ் எந்த மறுப்பும் சொல்லாமல் வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தான். அவனை ஆச்சரியப்படுத்தும் விதமாக சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, ரால் 65 என்று இன்னும் பல வகை வகையான உணவுகள் அவனிலையில் அடுக்கி வைத்தார் லதா. ஆண்டி போதும், என்ன இவ்ளோ வைக்கிறீங்க? இல்ல தம்பி, நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதுதான் இருக்கிற எல்லா ஐட்டமும் சமைச்சு வச்சேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னா நைட்டுக்கு அதுவே சமைச்சு தரேன் தம்பி. என்னதான் வேலைக்காரர்கள் இருந்தாலும் அவன் முன்னால் நல்லவர் போலவே கடினமாக பாலிஷ் போட ஆரம்பித்தார் லதா. அப்படிலாம் எதுவுமே இல்ல ஆண்டி, எல்லாமே சாப்பிடுவேன். அப்புறம் ஆண்டி, உங்க பொண்ணு? ஆகாஷ் உங்க பொண்ணு என்று கேட்ட நொடி இருவரும் ஒரு நிமிடம் பார்த்து கொண்டார்கள். வித்யா காலேஜ் போயிருக்கா தம்பி. சாயங்காலம் வந்துருவா. அப்ப பாருங்க. அவளுக்கு படிப்புன்னா ரொம்ப பிடிக்கும் தம்பி. எப்ப பாரு படிச்சுக்கிட்டே தான் இருப்பா. காலேஜுக்கு ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டா. தன் மகளை பற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமையாக சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெருமையாக லதா சொன்னார். என்னங்கடா அது, உங்க பொண்ணு எங்கன்னு தானே கேட்டேன். இவங்க என்ன இவ்ளோ பில்டப் கொடுக்கறாங்க என்பது போல் தன் மனதில் நினைத்தவன் 5 நிமிடத்தில் சாப்பிட்டு முடித்த ஆகாஷ் ஹாலில் இருந்தபடியே வீட்டை சுற்றி பார்த்தான். அங்கிள், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்னு இருக்கேன். அவன் அப்படி சொல்லவும், கண்டிப்பா தாராளமா போலாம். எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே கூட்டிட்டு போறேன். இல்ல அங்கிள், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உங்ககிட்ட பைக் இருக்கா? பைக் என்ன தம்பி, பைக்கு காரே இருக்கு. சொன்னவர் அவரிடம் இருந்த விலை உயர்ந்த காரின் சாவியை ஆகாஷிடம் நீட்டினார். ஆனால் அவனோ, இல்ல அங்கிள், எனக்கு பைக் இருந்தா போதும். அவரும் மறுபேதும் சொல்லாமல் சாவியை கொடுக்க அதன் பின்பு இருவரிடமும் சொல்லிவிட்டு சென்றான். லதா, வெளிய ஆகாஷ் போயிட்டு வந்தானா அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு இன்னொரு வாட்டி கேட்டு அவனுக்கு பிடிச்சதாவே எல்லாமே பண்ணு. அதே மாதிரி உன் பொண்ணு வந்தா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லு. அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். இவரும் வேலை இருக்கு என்று வெளியே கிளம்பிவிட்டார். பைக்கை ஸ்டார்ட் செய்தவன் வரும் வழியெல்லாம் ரசித்துக் கொண்டே வந்தான். அவன் இங்கு இந்தியாவிற்கு வந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அப்பொழுது ஆகாஷ் ஆஸ்திரேலியாவில் மிகவும் ஃபேமஸாக இருக்கும் காஃபி ஷாப் ஒன்று இங்கு இருப்பதை பார்த்தான். அங்கு கிடைக்கும் அவனுடைய ஃபேவரட் காஃபி அனைத்தும் இங்கு கிடைக்கும் என்று நினைத்தவன் பைக்கை காஃபி ஷாப்பிற்கு முன்னால் பார்க் செய்தவன் உள்ளே நுழையவும் அங்கு கவுண்டரில் கூட்டமாக இருந்தது.
ரொம்ப டைம் எடுக்கும் போலயே. அவன் நினைத்து முடிக்கவில்லை. அங்கிருந்த ஒரு பெண்ணின் குரல் அவன் கவனத்தை ஈர்த்தது. ஹே மிஸ்டர், என்ன நீ பாட்டுக்கு ஓவரா பேசிக்கிட்டே போற? நான் ஆர்டர் பண்ண காஃபியை லேட்டா கொண்டு வந்து கொடுத்ததும் இல்லாம நான் கேட்ட ஃப்ளேவர்ல அது இல்ல. ஆனா பில்லு மட்டும் கேக்குற. இதுக்கு என்னால பே பண்ண முடியாது. நான் யார் தெரியுமா? மேடம் ப்ளீஸ், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லைனை விட்டு இந்த பக்கம் வாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் அப்படி சொல்ல அவள் திரும்பி பார்த்தாள். ஆனால் என்ன நினைத்தாளோ, என்னோட பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் நான் யாருக்கும் வழிவிட முடியாது. அங்கிருந்தவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. கஸ்டமராக போய்விட்டாள். பார்த்தால் பெரிய இடத்து பெண் போல் இருக்கிறாள். இவளை எதிர்த்து பேச முடியாமல் தவித்தார்கள். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழிய விடு சொன்ன ஆகாஷ் அவளை துளி கூட ஏறெடுத்து பார்க்காமல், கப்பூர் காஃபி ப்ளீஸ். அவன் இப்படி செய்ததை அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஹலோ மிஸ்டர், நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, how can you break the line? ஓரமா போய் பேசு, மத்தவங்க லைன்ல நிக்கிறாங்க. நான்சென்ஸ். ஆகாஷ் இப்படி தன்னை திட்டுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அதுவும் அவன் நான்சென்ஸ் என்று சொல்ல இவளுக்கு கோபம் தலைக்கேறியது. ஷூ! ஏதோ அவள் திட்ட வர அந்த காஃபி ஷாப்பின் மேனேஜர் வித்யாவிடம் பேச வந்தார். மேடம், சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். எங்களோட இந்த தப்ப தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அவர் சொன்னது மட்டுமல்லாமல் அவள் கேட்ட காஃபியையும் 5000 rupees பணத்தையும் கொடுத்தார்கள். வித்யாவிற்கு இப்பொழுது அவர்களின் மீது இருந்த கோபம் குறைந்திருந்தது. மாறாக தன்னை நான்சென்ஸ் என்று சொல்லிய ஆகாஷ் மீதுதான் கோபம் அதிகரித்தது. எனவே அவர்களை மன்னித்து பணத்தையும் காஃபியையும் வாங்கிக் கொண்டு அவளுடைய தோழிகள் இருந்த டேபிளுக்கு வந்தாள். பாரா, செலவே இல்லாம காஃபியையும் வாங்கிட்டு வந்துட்டா. இதுல காசு வேற கொடுத்திருக்காங்க. அடுத்த வாரம் இத வச்சு சமாளிச்சிட வேண்டியதுதான். அவளின் தோழி ஜனனி சொல்ல கடுகடுக்கும் முகத்துடன் அமர்ந்திருந்தாள் வித்யா. என்ன ஆச்சு? அதான் நினைச்சத சாதிச்சிட்டல்ல, இப்ப எதுக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? என்ன பார்த்து ஒருத்தன் நான்சென்ஸ்னு சொல்லிட்டு போறான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். என்னடி, உன்ன நான்சென்ஸ்னு சொன்னானா? யார் அந்த ஹீரோ? ஹீரோ இல்ல, வெங்காயமும் இல்ல, சரியான திமிரு புடிச்சவன் சொன்னவள் பல்லை நர நரவென கடித்தாள். அவள் சொன்னதின் கோபத்தில் உச்சிக்கே சென்றவள் அந்த கோபத்துடன் வீடு வந்தாள். ஏ வித்யா! என்னதான் லதா அழைத்தாலும் அது வித்யாவின் காதில் விழவே இல்லை. என்னாச்சு இவளுக்கு? நினைத்தவர் அவள் பின்னாலே சென்று வழிமறைத்தார். மா, என்ன ஒருத்தி திட்டாமா? அங்கு நடந்தது அனைத்தையும் தன் தாயிடம் கூறினாள். சரிடி விடு, வெளியே போனா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்க செய்யும். அதுக்கு இப்படி மூஞ்சை தூக்கி வச்சுக்காத. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா அவன் மட்டும் மறுபடியும் என் கையில கிடைச்சான். இந்த வித்யா யாருன்னு நான் அவனுக்கு காட்டுவேன் சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்று விட்டாள். தன் மகளிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று லதா யோசித்துக் கொண்டிருக்க வெங்கடாச்சலமும் வந்துவிட்டார். அத்தியாயம் 3. எனக்கு அவனை பிடிக்கல, ஆனா அவன் மட்டும் மறுபடியும் என் கையில கிடைச்சான். இந்த வித்யா யாருன்னு நான் அவனுக்கு காட்டுவேன் சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்று விட்டாள். தன் மகளிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று லதா யோசித்துக் கொண்டிருக்க வெங்கடாச்சலமும் வந்துவிட்டார். என்ன லதா, வித்யா வந்துட்டாளா? அவகிட்ட பேசிட்டியா? இன்னும் இல்லைங்க, இப்பதான் வந்தா. அதான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர சொல்லிருக்கேன். வந்த உடனே பேசுறேங்க. என்னடி நல்ல நேரமா பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் அவகிட்ட சொல்லுவியா? அதை விட்டுட்டு நேரம் பாத்துக்கிட்டு இருக்க. சரி, வெளியே போன ஆகாஷ் வந்தாச்சா? இன்னும் வரலைங்க. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்தான் ஆகாஷ். அவனை பார்த்த இருவரும் சிரித்துக் கொண்டே அழைத்தனர். அங்கிள், சாரி, நான் வரும்போது உங்க யாருக்கும் எதுவுமே வாங்கிட்டு வரல. அதான் இப்ப போய் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க, இது உங்களுக்கு. ஆண்டி, இது உங்களுக்கு. அப்புறம் உங்க பொண்ணு. ஆகாஷ் இருவரையும் பார்த்து கேட்க, தம்பி, வித்யா வந்துட்டா, மேலதான் இருக்கா. உங்க ரூம்க்கு பக்கத்து ரூம் தான், போய் பாருங்க. லதா மேலே கை காண்பித்தபடி சொன்னார். அவனும் சரி என்பது போல் அந்த அறையை நோக்கி வந்தவன் துளியும் யோசிக்காமல் அந்த கதவின் மீது கை வைக்க அது உடனே திறந்து கொண்டது. சற்று தயங்கியபடி ஆகாஷ் உள்ளே நுழைய அப்பொழுதுதான் பாத்ரூமில் இருந்து குளித்துவிட்டு வெறும் துண்டை மட்டும் உடலில் கட்டியபடி சற்று ஈரம் சொட்டும் தலையுடன் அவள் வெளியே வரவும் சரியாக இருந்தது. இருவரும் ஒருவரையொருவர் மீண்டும் பார்த்து கொண்டார்கள். வித்யா ஆகாஷை இங்கே எதிர்பார்க்கவில்லை. இது அவளுடைய வீடு என்பதால்
எப்படியும் தன் அறைக்கு தன்னுடைய அம்மாவை தவிர யாரும் பெரும்பாலும் வரமாட்டார்கள் என்று நினைத்தவள் கதவை தாழிடாமல் வைத்திருந்தாள். அதேபோல் ஆகாஷுக்கும் வித்யாவை இங்கு பார்த்ததில் பேரதிர்ச்சிதான். அதுவும் இந்த கோலத்தில் பார்த்தவனுக்கு அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை. அவன் வெளியேறலாம் என்று நினைத்தான். ஏய் மிஸ்டர், நீ எப்படி உள்ள வந்த? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ரூம்குள்ள என்னோட பெர்மிஷன் இல்லாம வந்திருப்ப? ஏய் ஜஸ்ட் ஷட் அப், கத்தாத. ஓம் பின்னாடி யார் வந்தா? யூ ஆர் நாட் எ பியூட்டி குயின். இந்த அம்மா அழகுல மயங்கி அப்படியே பின்னாடியே வந்துட்டோம். டேய், என்னடா ரொம்ப ஓவரா பேசுற? என் வீட்டுக்கு வந்துட்டு என்னையவே நக்கலா பேசுறியா? இங்க இருந்து வெளியே போடா பொறுக்கி. யாரடி பொறுக்கின்னு சொல்ற? ஹவ் டேர் யூ? அம்மா! அவள் அந்த வீடே அதிரும்படி கத்தினாள். என்னங்க அவ கத்துறா? நான் சரியான நேரத்துக்கு தானே ஆகாஷ் தம்பியை அவளோட ரூம்க்கு அனுப்பி வச்சேன். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. நம்ம பிளானையே சொதப்பிட போறா. நான் போய் பாக்குறேன். அம்மா! நான் தான் வந்த உடனே சொன்னேன்ல, என்ன ஒருத்த மால்ல திட்டினான்னு சொன்னேனே, அது இவன் தான், அந்த பொறுக்கி. இவனுக்கு எவ்வளவு திமிருந்தா என்னோட ரூம்க்கே வந்திருப்பான். வித்யா, வாய மூடு. யார பார்த்து பொறுக்கின்னு சொல்ற? உனக்கு ஆகாஷ் தம்பிய பார்த்தா பொறுக்கி மாதிரியா தெரியுது? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. வெங்கடாச்சலம் கோபமாக கத்த வித்யா வாயை மூடினாள். ஆகாஷ் தம்பி, கோச்சுக்காதீங்க. கொஞ்சம் உங்க ரூம்ல இருங்க. நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். கோபமாக வித்யாவை முறைத்தவன் அவனுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கும் அறைக்கு சென்று விட்டான். அவன் சென்றவுடன் கதவை தாளிட்டார் லதா. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவமா ஆகாஷ் கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அவர் கத்தியதில் வித்யா ஒன்றும் புரியாமல் அவரை பார்க்க, வித்யா, அந்த தம்பி உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பையன். அம்மா, அதுக்குன்னு அவன் பேசுவான், நான் அமைதியா இருக்கணுமா? என்னால முடியாதுமா. அவன் எவ்வளவு பேசினா தெரியுமா? ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு வந்தான். ஹீ, கத்தாதடி, கொஞ்சம் பொறுமையா பேசு. அந்த தம்பி காதுல விழப்போகுதுடி. விழுந்தா விழட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு தெரியுமா? திமிரு பிடிச்சவன். வித்யா அப்படி கத்தவும் அவள் பேச்சில் கோபமடைந்தார் வெங்கடாச்சலம். உனக்கு கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு கவலை இருக்கு. வித்யா புரியாமல் தன் அப்பாவை பார்த்தாள். லதா, என்ன இவகிட்ட இன்னும் எதுவுமே சொல்லலையா? நான் என்ன சொல்லிட்டு போனேன்? இவ வந்த உடனே இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தானே சொல்லிட்டு போனேன். ஆனா நீ ஏன் இன்னும் எதுவும் சொல்லாம இருக்க? லதாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. மௌனம் காத்தார். வித்யா, நீ வந்த உடனே சொன்னல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு. அது இந்த தம்பிய பத்தி தான். நானும் உங்க அப்பாவும் இந்த தம்பிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோம். வாட்? இவன? அம்மா, நீங்க ஆசைப்படுறதுக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? உங்க இஷ்டத்துக்கு நீங்க முடிவு பண்ணா எப்படி? எனக்கு பிடிக்க வேண்டாமா? என்னைய ஒரு வார்த்தை கூட கேட்காம உங்களை யார் முடிவெடுக்க சொன்னா? இங்க பாரு, உன்னை கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நாங்க பெத்த பொண்ணு நீ. உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு ஒன்னும் பிச்சைக்காரனா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நாங்க நினைக்கல. ஃபாரின்ல இருக்கானே என் ஃப்ரெண்டு ராஜேஷ், அவனோட ஒரே பையன் ஆகாஷ். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயமா நம்மளோட பிசினஸ் ஸ்டேட்டஸ் இன்னும் அதிகமாகும். இந்தியாவில மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம வளர முடியும். அவர் கூறியதை கேட்ட வித்யா கோபம் அடைந்தாள். அதை அடக்கிக் கொள்ள முடியாமல் அவரிடம் கத்தத் தொடங்கினாள். ஏம்பா, உங்க பிசினஸ் வளர்ச்சிக்காக என்னோட வாழ்க்கைய நீங்க பணைய வைக்க பாக்குறீங்களா? நான் உங்க பொண்ணுப்பா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு பொருள் மாதிரி என்ன வச்சு உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க. இங்க பாரு வித்யா, எனக்கு என்னோட பிசினஸ் தான் முக்கியம். அதுல நான் பெரிய ஆளா ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இதுல நான் மட்டும் நல்லா இருக்க போறது இல்ல, நீயும் நல்ல பணக்கார வீட்டுல வாழத்தான் போற. உன் வாழ்க்கையும் நல்லா தான் இருக்க போகுது. சும்மா கத்தாத. நான் ஒன்னும் உன்னை யாருக்கோ பிடிச்சி தள்ளிவிட பாக்கல. நம்மளை விட வசதியான இடத்துல தான் கட்டி கொடுத்து அது மூலமா நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணவும் பாக்குறேன். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு மனசு இருக்குப்பா, அதுல ஆசைகளும் நிறைய இருக்கு. இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணமும் இருக்கு. திடத்து பண்ணி எவனோ வந்தான்னு சொல்லிட்டு அவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இந்த நியாயம் அநியாயம் பத்திலாம் என்கிட்ட பேசாத. எனக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும். நீ அறிவுரை சொல்லித்தான் நான் கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உன்னோட கல்யாணத்தை பத்தி நீ என்ன கனவு கண்டிருக்கேன்னு சொல்லு, அதுபடி நாங்க நடத்தி வைக்கிறோம். லதா, உன் பொண்ணு கிட்ட சொல்லி புரிய வை. இல்ல இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னானா நம்ம 2 பேரையும் மறந்துட சொல்லு. அப்பா, எனக்கு அவனை பிடிக்கல. அத்தியாயம் 4. ஜஸ்ட் கான்ட்ராக்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்பா, எனக்கு அவனை பிடிக்கல. என்ன வித்யா, அப்பா இவ்ளோ தூரம் சொல்றாரு, நீ கூட கூட பேசிக்கிட்டு இருக்க. நாங்க அப்படி என்ன உனக்கு கெடுதலா பண்ண போறோம்? நம்மள விட நல்லா வசதி, அதுவும் ஃபாரின் மாப்பிள. எல்லா அப்பா அம்மாவும் தான் பொண்ணு நல்லா இருக்கணும், நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு தானே பாப்பாங்க. நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் ஏன் இப்படி தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆகாஷ் தம்பி கிட்ட பழகி பாரு, நிச்சயமா ஆகாஷ் தம்பிய உனக்கு பிடிக்கும். என்னடா, இன்னைக்கு வந்த உடனே அக்கறையா என்கிட்ட பேசுனீங்களேன்னு நான் அப்பவே சந்தேகப்பட்டிருக்கணும். அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு இப்பதானே தெரியுது. அம்மாவும் மகளும் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்னோட ஃப்ரெண்டு ராஜேஷுக்கு சம்பந்தி ஆகணும். ஆகாஷா தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. நீ வேண்டாம்னு சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கும். அதுக்கு இப்பவே அவன் கூட நீ பழக ஆரம்பிச்சிடு. கட்டன் ரைட்டாக சொல்லிய வெங்கடாச்சலம் அவ்விடத்திலிருந்து வெளியேறிவிட்டார். ஆனால் வித்யாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனமுடைந்து போனாள். கோபம் அனைத்தும் ஆகாஷின் மீது திரும்பியது. வெங்கடாச்சலம் கோபமாக பேசிவிட்டு செல்லவும் வித்யாவிற்கு ஆற்றாமையாக இருந்தது. இரவு வெகு நேரம் வரை யோசித்தவள் ஒரு முடிவுக்கு வந்தவளாக தன் துணிகளை ஒரு ட்ராலியில் வைத்து அடுக்கினாள். ஆம், இங்கிருந்து செல்ல முடிவெடுத்தாள். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க? சொன்னதும் நான் உடனே கழுத்தை நீட்டணுமா? நோ வே. இங்க இருந்தா தானே அவன் கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இங்க இருந்து கிளம்பிட்டா அப்ப என்ன பண்ணுவாங்க? வாய்க்குள் முணுமுணுத்தபடியே தனக்கு தேவையானதை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். இங்கு ஆகாஷோ வித்யா தன்னிடம் நடந்து கொண்டதை நினைத்து பார்த்தான். சபா, மாம் என்னவோ நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. பட் இங்க வந்து பார்த்தா இவ என்கிட்ட எவ்வளவு ஆட்டிடியூட் காமிக்கிறா. இவளை மேரேஜ் பண்ணா கண்டிப்பா டெய்லியும் வார்ஃபீல்டு போற மாதிரி தான் இருக்கும். இல்ல ஆகாஷ், இது செட் ஆகாது. பெட்டர் அவ பேரண்ட்ஸ் வர்றதுக்குள்ள நாம இங்க இருந்து கிளம்பிடலாம். தனக்கு தானே சொல்லிக் கொண்டவன் இனிமேலும் அந்த வீட்டில் இருக்க முடியாது என அங்கிருந்து செல்ல கிளம்பிவிட்டான். இவர்கள் இருவரையும் தனிமையில் விட்டு சென்றால் ஏதாவது பேசிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று விட்டு சென்ற வெங்கடாச்சலமும் லதாவும் இன்னும் வீடு வந்த பாடுதான் இல்லை. ஆனால் அதை பாவம் வித்யா அறிந்திருக்கவில்லை. டாக்ஸி புக் செய்வதற்காக ஆகாஷ் வாசலில் வந்து நின்றாலும் இது தன் அம்மாவிற்கு தெரிய வந்தால் மீண்டும் நான் ஸ்டாப்பாக கிளாஸ் எடுப்பார்களே என நொந்து கொண்டான். என்னடா ஆகாஷ் இது? இது அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அம்மா திட்டினா திட்டிட்டு போறாங்க. ஆனா இதை எப்படி சொல்றது? நான் எது சொன்னாலும் நான் தான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன்னு சொல்லுவாங்க. அவன் யோசித்துக் கொண்டிருக்கவும் யாருக்கும் தெரியாமல் தப்பிப்பதாக நினைத்து வித்யா கையில் பேக்குடன் சுவரேறி குதித்து கீழே விழுகவும் சரியாக இருந்தது. அங்கு ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்காததால் இருவரும் பார்த்து முறைத்துக் கொண்டனர். அதுதான் இவ்ளோ பெரிய கேட் உங்க அப்பா கட்டி வச்சிருக்காருல, அப்புறம் எதுக்கு மேடம் சுவரெல்லாம் ஏறி குதிச்சு சர்க்கஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவளை பார்த்து நக்கலாக கேட்டான் ஆகாஷ். ஹலோ, என்கிட்ட இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம். ஆமா, சார் எங்க கிளம்பிட்டீங்க? அவன் கையில் பேக்குடன் நிற்பதை பார்த்து கேட்டவள் இவனை எப்படி தன் பெற்றவர்கள் போக விட்டார்கள் என்று புரியாமல் வீட்டிற்குள் எட்டி பார்த்தாள். அவள் பார்வை சொன்ன செய்தியை புரிந்து கொண்டான் ஆகாஷ். உன் பேரண்ட்ஸ் இப்போ வீட்ல இல்ல. அதை கேட்டதும் வித்யா மானசீகமாக தன் தலையில் அடித்துக் கொண்டாள். அடக்கடவுளே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாமளும் ஃப்ரெண்ட் ஒரு வழியாவே வந்திருக்கலாமே. மனதிற்குள் நொந்து கொண்டாள் வித்யா. உனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லையா? அவனுக்கே தெரிந்திருந்தாலும் அவளிடம் உறுதிப்படுத்திக் கொள்ள கேட்டான். இவனை இம்ப்ரெஸ் பண்ணி மேரேஜுக்கு சம்மதம் வாங்க தானே அம்மா சொன்னாங்க. அது எப்படி இவனுக்கு தெரிஞ்சது? ஒருவேளை அவங்க அப்பா அம்மாவும் இத சொல்லிதான் இங்க அனுப்பி விட்டுருப்பாங்களோ என்று மனத்திற்குள் நினைத்தவள் அவனிடம், ஆமா, ஏன் உனக்கும் இதுல இஷ்டம் இல்லையா? சுபாடா இல்ல. அவன் ஒற்றை வார்த்தையில் முடித்துக் கொண்டான். ஆனால் அவளுக்கும் விருப்பமில்லை என்று அறிந்தவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பேசாம ஒண்ணு பண்ணலாம். அவன் திடீர் என்று சொல்லவும் கேள்வியாக அவனை பார்த்தாள். என்ன? பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் பழகி பாக்குற மாதிரி நடிப்போம். அப்புறம் 2 பேத்துக்கும் செட் ஆகலன்னு சொல்லி கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாம். என்ன சொல்ற? இப்படி செய்தால்தான் அவன் அம்மாவும் தன்னை கொஞ்ச நாள் தொந்தரவு செய்யாமல் இருப்பார் என்று நினைத்தான். வித்யாவிற்கும் அதுவே சரி என்று பட்டது. சில நாட்கள் கழித்து பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டால் அதன் பிறகு கல்யாண பேச்சை எடுக்க மாட்டார்கள் என்று நினைத்தாள். அப்படியே பேசினாலும் இதை காரணம் காட்டி மேலும் படிப்பதாக வெளிநாட்டிற்கு சென்று விடலாம் என நினைத்தாள். சரி, ஓகே. That's good. Next few daysக்கு just friends. சொன்னவன்
அவளை நோக்கி கை நீட்ட சில நொடிகள் அவனை குறு குறு என்று பார்த்தவள் என்ன நினைத்தாளோ, ஜஸ்ட் கான்ட்ராக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவளை பார்த்து நக்கலாக புன்னகைத்தவன் தன் ட்ராலியை இழுத்துக்கொண்டு உள்ளே செல்ல அவனை தொடர்ந்து அவளும் உள்ளே சென்று விட்டாள். பாவம், இருவருக்கும் அப்பொழுது தெரியவில்லை நாம் அவர்களை சேர்த்து வைக்க என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்று. மீண்டும் தன் அறைக்கு வந்த வித்யா பொத்தென்று படுக்கையில் விழுந்தாள். நல்ல வேலை, இந்த விஷயம் ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு. என்னதான் இந்த ஆகாஷ் எனக்கு பிடிக்கலனாலும் அவன் கொடுத்த இந்த ஐடியா நல்லதா இருக்கு. பல்ல கடிச்சுக்கிட்டு எப்படியாவது அடுத்த 1 மாசத்தை ஓட்டிரணும். அதுக்கப்புறம் நான் ஜாலியா எனக்கு பிடிச்ச வெளியே பண்ணுவேன். அவள் மனதில் நினைத்தபடியே சந்தோஷமாக கண்களை மூடினாள். இங்கு ஆகாஷுக்கும் அப்படித்தான் இருந்தது. பெற்றோர்கள் இணைத்து வைக்க நினைக்கும் இந்த திருமணம் எனும் விஷயத்தில் இருந்து எளிதாக தப்பிக்க ஒரு வழி கிடைத்து விட்டதாக நினைத்து அவனும் கண்ணையர்ந்தான். மறுநாள் காலை வித்யா காலேஜுக்கு கிளம்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்று வேலைக்கார பெண்ணிடம் சொல்லி உணவை தாமதமாக செய்ய சொன்னார் லதா. அக்கா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? கேட்டபடியே கிச்சனுக்குள் வந்தாள். ஆனால் அப்பொழுதுதான் சமைக்கவே ஆரம்பித்து இருந்தார்கள். வித்யாமா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் பண்ணிடுவேன். அக்கா, எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. சரி, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் சொன்னவள் அங்கிருந்து கிளம்ப அவளை வழிமறைத்தார் லதா. ஏய், அதான் சாப்பாடு இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும்னு சொல்றால, இருந்து சாப்பிட்டு போ. இந்நேரம் ஆகாஷும் கிளம்பி கீழே வந்தான். இதோ ஆகாஷ் தம்பி வந்துட்டாரு. உனக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஆகாஷ் தம்பிய உன்னை காலேஜ்ல வந்து விட சொல்றேன். அத்தியாயம் 5. ஷெஃப் கூல். வித்யா சாப்பிட்டு முடிக்கவும் தன் தொழிலிடமிருந்து போன் வந்தது. வேகமாக அதை அட்டெண்ட் செய்து காதில் வைத்தாள் வித்யா. ஹலோ. ஆமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதோ கிளம்பிட்டேன். கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள சீக்கிரம் வந்துருவேன். அவசரமாக பேசிவிட்டு தன் காரின் அருகே சென்றவள் அதிர்ந்து அப்படியே நின்று விட்டாள். காரின் முன் டயர் பஞ்சர் ஆகி இருந்தது. நேத்து ஈவினிங் பார்க் பண்ணும்போது நல்லா தானே இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சு? தனக்குள் யோசித்துக் கொண்டே அவள் திரும்ப லதா வெங்கடாச்சலத்திடம் கண்களால் ஜாடை செய்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டாள். மம்மி, நீ பார்த்த வேலைதானா இது? உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். மனதிற்குள்ளே அவரை திட்டியவள் வேகமாக நடந்து வாசலுக்கு வந்தாள். ஏதாவது ஆட்டோ பிடித்து காலேஜுக்கு சென்று விடலாம் என்று நினைத்தாள். ஆனால் அவள் கெட்ட நேரமோ என்னவோ, ஒரு ஆட்டோ கூட அப்பொழுது வரவில்லை. ரோட்டையும் வாட்சையும் மாறி மாறி பார்த்தபடியே நின்றிருந்தாள். என்ன இது, நாம ஒண்ணு நினைச்சா இவ பாட்டுக்கு ஆட்டோல போறேன்னு கிளம்பி போறா. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. லதா தனக்குள் பேசிக்கொண்டே ஏதோ யோசனை செய்வது போல் ஆகாஷை பார்த்தார். தம்பி, கொஞ்சம் நீங்க போய் வித்யாவை காலேஜ்ல டிராப் பண்ணிட முடியுமா? ஆகாஷ் வித்யாவை பார்த்தான். அவளிடம் பேசி பார்ப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்று நினைத்தவன் லதாவிடம், ஓகே ஆண்டி, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்ஸ் தம்பி. வித்யா, இப்போ எந்த ஆட்டோவும் வராதுடி. ஆகாஷ் தம்பி கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டாரு. சீக்கிரம் வா. மம்மி வேலைய பார்க்காம மாமி வேலைய பார்த்துட்டு இருக்கிறமா நீ? இது எங்க போய் முடிய போகுதோ? மனதிற்குள்ளே புலம்பியபடி வேறு வழி இல்லாமல் லதாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஆகாஷிடம் சென்றாள். ஆகாஷ் வெளியே வந்தவன் பைக்கை ஸ்டார்ட் செய்ய அவனை பார்த்து திரு திருவென்று விழித்தாள் வித்யா. என்னாச்சு, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற? சீக்கிரம் ஏறு. அது வந்து பைக்லயா போறோம்? கார்ல போலாமே. பைக்ல போனா சீக்கிரம் ரீச் ஆயிடலாம், அதுக்காக தான் சொல்றேன். வித்யா ஒரு நிமிடம் யோசித்தவள். அவன் சொல்வதும் சரி என்று பட மெதுவாக அவன் மேல் மோதி விடாமல் பைக்கில் ஏறி அமர்ந்தாள். ஓ, மேடம் டச் பண்ண மாட்டாங்களோ? மாம் சொன்ன மாதிரி இந்த ஊர் பொண்ணுங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்காங்க. மனதில் நினைத்தபடியே பைக்கை ஸ்டார்ட் செய்து விரட்டினான். முதலில் ஸ்லோவாக சென்று கொண்டிருந்த பைக் சிறிது தூரம் கடந்ததும் வேகம் எடுக்க, காரிலே சென்று வந்து பழகியவளுக்கு இந்த முறை பைக்கில் செல்வது ஒரு புது அனுபவமாக இருந்தது. அது அவள் மனதிற்கு மிகவும் பிடித்தும் இருந்தது. அந்த பைக்கில் பிடிப்பதற்கு எந்த பிடிமானமும் இல்லை என்பதால் கொஞ்சம் தயக்கத்துடனே அவன் தோள்களை பிடித்து கொண்டாள். அவன் மீது அவள் கை போட்டதும் மெதுவாக தலையை திருப்பி அவளிடம், வித்யா, ஆர் யூ ஓகே வித் தி ஸ்பீட்? காற்றை கிழித்துக் கொண்டு வெளிவந்தது அவனது குரல். அவள் அந்த பைக் ரைடை ரசித்துக் கொண்டு வந்திருந்ததால்
அவன் கேட்ட கேள்வியை அவள் சுத்தமாக கவனிக்கவில்லை. அவள் பதில் சொல்லாமல் போகவே கண்ணாடியை அவள் முகம் தெரியுமாறு திருப்பி வைத்தவன் அவள் முகத்தில் தெரிந்திருந்த சுவாரஸ்யத்தை கண்டு கொண்டான். இதற்கிடையில் சிக்னல் வேறு விழுந்துவிட பைக்கை மெதுவாக நிறுத்தினான். அங்கு சிக்னலில் கண் தெரியாத 2 பேர் தடியை வைத்து தட்டிக்கொண்டே இவர்கள் அருகில் வந்தனர். சார், இந்த டிக்கெட்டை வாங்கிக்கோங்க ப்ளீஸ், இது எங்க இல்லத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சொல்லிவிட்டு தன் கைகளில் இருந்த ஒரு டிக்கெட்டை அவன் முன் நீட்டவும் அதை வாங்கி பார்த்தான். கண் தெரியாதவர்கள் நடத்தும் இசை கச்சேரிக்கான டிக்கெட் அது. ஆகாஷ், அவங்கள பார்த்தா உண்மையான பிளைண்ட் மாதிரி தெரியல. சிக்னல் வேற விழப்போகுது, வண்டி எடுங்க. அவன் காதருகே வந்து மெல்ல கிசுகிசுத்தாள். ஆனால் ஆகாஷால் அப்படி விட்டுவிட முடியவில்லை. இல்ல, இவங்க நடிக்கிற மாதிரி எனக்கு தோணல. சிக்னல் விழுவதற்குள் அவசரமாக தன் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்தவன் எண்ணி பார்க்காமலேயே அவர்கள் கையில் திணித்துவிட்டு 2 டிக்கெட்களை அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டான். பணக்காரனா இருந்து என்ன செய்யறது, சுத்த ஏமாளியா இருப்பான் போல. அவள் மனதில் நினைத்து கொண்டிருக்க காலேஜ் வந்து விட்டது. இந்த முறை அவன் தோளை தொட்டு மெதுவாக இறங்கினாள். தேங்க்ஸ். மெலிதான புன்னகையுடன் அவள் கூற அவன் ஒரு தலையசைப்பை மட்டும் அவளுக்கு பதிலாக கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவன் போவதையே பார்த்து கொண்டு நின்றிருந்த வித்யாவின் தோள் மீது கை விழுகவும் திரும்பி பார்த்தாள். அவள் தோழி ஜனனி நின்றிருந்தாள். யாரடி அது? செம ஹேண்ட்ஸமா இருக்கா. வாய் வித்யாவிடம் பேசினாலும் கண் அவன் போவதையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தது. ஜனனி சொன்னதை கேட்டதும் தான் ஆகாஷை உற்று கவனித்தாள் வித்யா. ஆமா, நல்லா அழகாதான் இருக்கான். மனதில் நினைத்து கொண்டாள். ஆனால் அதை தன் தோழியிடம் ஒப்புக்கொள்ள அவளுக்கு மனம் வரவில்லை. எனக்கொன்னும் அப்படி தெரியல. பொடி, உனக்கு கண்ணுல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். யாரு, உன்னோட ரிலேட்டிவா? வீட்ல எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள என்றவள் அவனை சந்தித்தது முதல் அவள் பெற்றோர் சொன்னது வரை அப்படியே தோழியிடம் ஒப்பித்தாள். நல்ல அப்பா அம்மாடி உனக்கு. பொண்ணுக்கு அவங்களே ஆல் செட் பண்ணிவிட்டு லவ் பண்ணவும் சொல்ற அப்பா அம்மா எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஏய், என்ன கிண்டலா? சேச்ச, ஃபேக்ட்டுமா. ஆள் பார்க்கவும் நல்லா இருக்கான், பணக்காரனா வேற இருக்கான். ஆமா, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? இப்ப எதுவும் சொல்றதுக்கு இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு இவனை பிடிக்கலன்னு வீட்ல சொல்லலாம்னு இருக்கேன். அடக்கடவுளே, அப்பனா உனக்கு அவனை பிடிக்க கூடாது. அடிப்பாவி, ஏண்டி இப்படி சொல்ற? இல்ல, உனக்கு ஓகே ஆகலனா அவனை நான் கரெக்ட் பண்ணிக்கலாம்ல. ஜனனி சொல்லவும் அவளை முறைத்தவள். அடிப்பதற்கு அருகில் ஏதாவது கிடைக்குமா என்று தேடவும் விடுச்சூட் என்று ஜனனி ஓடியே விட்டாள். ஹெவன்லி ரெஸ்டாரண்ட். அந்த ஊரிலேயே நிறைய பிரான்ச்சுகளை கொண்டிருந்தது அந்த ரெஸ்டாரண்ட். அதன் மிகப்பெரிய கிச்சன் ஏரியா பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அங்கு வேலை செய்து கொண்டிருந்த 2 ஷெஃப் தங்களுக்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டார்கள். எனக்கு என்ன எப்பவும் இருக்கிறத விட எல்லார் முகத்திலயும் ஒரு டென்ஷன் தெரியுது. உனக்கு விஷயம் தெரியாதா? ஆஸ்திரேலியா பிரான்ச்ல இருந்து நம்ம பிரான்ச்சுக்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஷெஃப் புதுசா இன்னைக்கு வராரு. அவர்கள் பேசிக்கொண்டிருக்க திடீரென்று அந்த இடமே அமைதியானது. அனைத்தையும் ஒரு பார்வை பார்த்தபடியே உள்ளே நுழைந்தான் ஆகாஷ். தி எக்ஸிகியூட்டிவ் ஷெஃப். அவன் வந்ததும் அவனுக்கு வணக்கம் வைத்தபடியே அவனுடைய ஒயிட் ஏப்ரனை ஒருவன் வந்து மாட்டிவிட்டான். அவனைத் தொடர்ந்து மற்றவர்களும் அவனுக்கு கிரீட் செய்து தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். அனைத்தையும் ஒரு தலையசைப்புடன் அவன் ஏற்றுக்கொண்டான். ஹாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வார்ம் வெல்கம். நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க, நம்ம எல்லாரும் ஈவினிங் மீட்டிங்ல பேசிக்கலாம். சிம்பிளாக தன் உரையை முடித்துக் கொண்டவன் அந்தந்த துறைகளை சார்ந்த ஹெட் ஷெஃப்களை அழைத்து வொர்க்கிங் பிளானை தெரிந்து கொண்டவன். அதில் செய்ய வேண்டிய மாற்றங்களை குறித்தும் அவர்களிடம் விளக்கினான். தான் இங்கு பெரிய ஷெஃப் என்று அலட்டிக் கொள்ளாமல் மிக சாதாரணமாக அவன் நடந்து கொள்ளும் முறை அங்கிருந்த அனைவரையும் ஈர்த்தது. கஷ்டமான டிஷ்களை கூட அவ்வப்போது அங்கிருந்தவர்களுக்கு மிக சுலபமாக விளக்கினான். அவனை பார்ப்பவர்களுக்கு அவன் மிஸ்டர் கூலாக காட்சியளித்தான். அத்தியாயம் 6. இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றியா? அடுத்த நாள் மாலை மியூசிக் ஷோ செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தான் ஆகாஷ். ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த வெங்கடாச்சலமிடம் மெதுவாக வந்து அமர்ந்த லதா அவருக்கு மட்டும் கேட்கும் குரலில் பேசினார். என்னங்க, அந்த தம்பி எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கு போல. எங்க போறாருன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அப்படியா? எனக்கு எதுவும் தெரியாதே. எங்க போனாலும் சரி, நம்ம வித்யாவையும் கூட்டிட்டு போக சொல்லலாம். நீ போய் நைஸா அவகிட்ட பேசி ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. அவர் சொன்னதும் சரி என்று தலையாட்டி விட்டு
வித்யாவிடம் பேசி அழைத்து கொண்டு வர சென்றார். அதற்குள்ளாக ஆகாஷ் கீழே வந்து விட்டான். வாங்க தம்பி. என்ன எங்கேயோ போக ரெடியாகி இருப்பீங்க போல. ஆமா அங்கிள், ஒரு மியூசிக் ஷோக்கு போறேன். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். வித்யா கூட அதே மியூசிக் ஷோக்கு போறதா சொல்லி தான் கிளம்பிக்கிட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் அவளையும் உங்க கூட கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்களேன். நான் எந்த மியூசிக் ஷோக்கு போறேன்னு சொல்லவே இல்லையா அங்கிள்? அவன் சொன்னதும் ஒரு அசட்டு சிரிப்பை சிரித்தவர் தன்னையே நொந்து கொண்டார். அதான் தம்பி, கொஞ்சம் வயசாயிடுச்சுல, ஞாபக மறதி ஆயிடுச்சு. நீங்க எந்த ஷோ போறீங்களோ அந்த ஷோக்கே வித்யாவையும் கூட்டிட்டு போங்க. ஆஹா, ஓகே அங்கிள், கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க, ஏன்னா எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. இதோ இப்ப வந்துருவா தம்பி, நீங்க இப்படி கொஞ்ச நேரம் உட்காருங்க. அங்கு அறையில் வித்யா அவள் தாயிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள். இங்க பாருமா, என்னால அவன் கூட இப்ப போக முடியாது. எனக்கு நாளைக்கு காலேஜ்ல சப்மிட் பண்ண வேண்டிய அசைன்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஏய், என்ன விளையாடுறியா? எங்க கிட்ட என்ன சொன்ன? அவன்கிட்ட பழகி பாக்குறேன், பிடிச்சிருந்தாதான் ஓகே சொல்லுவேன்னு சொன்னல. இப்ப பழகி பார்க்கவே மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா அப்புறம் நீ பழகியும் பார்க்க வேண்டாம், ஒன்னும் வேண்டாம்னு ஸ்ட்ரெயிட்டா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். அவள் எப்படி சொன்னால் வழிக்கு வருவாள் என்று தெரிந்தவர் அதற்கு தகுந்தாற் போல காய் நகர்த்தினார். இவர்கள் செய்தாலும் செய்யக்கூடும் என்று மனதிற்குள் அதிர்ந்தாள் வித்யா. தான் எவ்வளவு வாதாடினாலும் இவர்கள் விடப்போவதில்லை என்று புரிந்து கொண்டவள் வேறு வழி இல்லாமல் அவனுடன் செல்ல ஒப்புக்கொண்டாள். சரி, போய் தொலைகிற. அவள் சொன்னதும் வேகமாக அவள் கபோர்டு அருகே சென்றவர் ஒரு ஃபேன்சி சாரியை எடுத்து வந்து அவளிடம் நீட்டினார். என்னது? சாரிடி, இத கட்டிக்கிட்டு அவன் கூட போ. ஆஸ்திரேலியாவில இருந்து வந்திருக்கான், அங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பாத்திருக்க மாட்டான். நீ இப்ப இத கட்டிக்கிட்டு போனேனா அவன் இம்ப்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. இதை அவர் சொன்னதும் கோபத்தில் பற்களை நர நரவென்று கடித்தாள் வித்யா. இங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் போட முடியும், சாரி எல்லாம் கட்டிக்க முடியாது. அடம் பிடிக்காம சொல்றத செய். சொன்னதோடு இல்லாமல் அவளுக்கு அதை கட்டிவிடவும் செய்தார். ஓ காட், சில டைம் நீங்க பண்றது எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவள் மறுப்புகளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அழகாக அவளுக்கு சாரி கட்டி முடித்தவர் அவளை கண்ணாடி முன் நிறுத்தினார். இப்ப பாரு, இந்த சாரி உனக்கு எவ்ளோ அழகா இருக்குன்னு அவர் சொல்லிவிட்டு அங்கிருந்து கீழே சென்றுவிட முகத்தை உர்ரென்று வைத்துக்கொண்டு கண்ணாடியை பார்த்தவளது முகம் கோபத்திலிருந்து ரசனைக்கு மாறியது. டார்க் மெரூன் கலர் சாஃப்ட் சில்க் சாரி அணிந்து லூஸ் ஹேர் விட்டு இருந்தாள். காதிலும் கைகளிலும் அதற்கேற்ற சிம்பிளான நகைகள் பளிச்சென்று சிரித்தது. பரவாயில்ல, இந்த சாரி கொஞ்சம் நல்லதா இருக்கு. ஆனா இப்படியே போனா அவனை இம்ப்ரெஸ் பண்ணதா நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு நினைப்பானே. என்ன பண்ணலாம்? கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்திடம் புலம்பியவள் பின் அவன் என்ன நினைத்தால் தனக்கென்ன என்று மனதை தேற்றிக்கொண்டு கீழே இறங்கி சென்றாள். அவள் படிகளில் இருந்து இறங்கி வரும்போது அவளை பார்த்து விட்டவன் கண்கள் மின்னியது. அவனையே பார்த்து கொண்டிருந்த வெங்கடாச்சலம் லதாவிற்கும் அவன் கண்களில் படிந்திருந்த ரசனை புரிந்துவிட்டது. இருவரும் தங்களுக்குள் கண்களாலேயே ஜாடி பேசிக் கொண்டார்கள். வித்யா எப்பவும் வெளியில எங்கேயாவது போனா சாரி தான் விரும்பி கட்டிப்பா. நானே மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொன்னாலும் சாரி தான் நம்ம கல்ச்சர், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுவா. ஏதோ அவளே விருப்பப்பட்டு சாரி கட்டி வந்தது போல் அவர் அளந்து விட்டார். இந்த மம்மி ஓவரா ரீல் சுத்தி பயங்கரமா டேமேஜ் பண்றாங்களே. அவள் மனதில் நினைத்து கொண்டே அவனை பார்க்க அவன் சிரிப்பை அடக்குவது அவளுக்கு நன்றாக தெரிந்தது. அம்மா போதும், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நாங்க போயிட்டு வரோம். பல்லை கடித்துக்கொண்டு லதாவிடம் சொன்னவள் ஆகாஷிடம் போகலாம் என்பது போல் தலையை ஆட்டினாள். இந்த முறை ஆகாஷ் பைக்கை தவிர்த்து காரில் அவளை அழைத்துக் கொண்டு கிளம்பினான். இப்ப நம்ம எந்த மியூசிக் ஷோக்கு போறோம்? கார் கிளம்பிய கொஞ்ச நேரத்தில் தன் சந்தேகத்தை கேட்டாள் வித்யா. அவன் பதில் பேசாமல் பாக்கெட்டில் இருந்த 2 டிக்கெட்களை அவளிடம் எடுத்துக் கொடுத்தான். அதை பார்த்தவளுக்கு நேற்று காலையில் அந்த சிக்னலில் நடந்தது ஞாபகத்திற்கு வந்தது. இவன் உண்மையாவே அவ்வளோ நல்லவனா, இல்ல நம்மள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதாவது ட்ரை பண்றானா என மனதில் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவள் மேலும் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்தாள். அவள் அமைதியாக வரவும் அவனுக்கு போர் அடித்தது. கார் ஆடியோ சிஸ்டத்தில் எஃப்எம்ஐ ஆன் செய்தான். அதில் ஆர்ஜே மக்களிடையே ஏதோ விவாதித்துக் கொண்டிருந்தான். ஹாய் ஹலோ மக்களே,
இன்னைக்கு காதல் கசக்கதையா நிகழ்ச்சியில என்ன டாபிக் பேச போறோம்னா லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ். இதுல எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட விருப்பத்தை சொல்லுங்க. இதை கேட்ட இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அதற்குள் நேயர் ஒருவர் லைனில் வந்தார். லவ் மேரேஜ் தான் பெஸ்ட் சார். ஏன்னா நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல். அம்மா அப்பா சொல்றாங்களேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் சுத்தமா நல்லா இருக்காது. இப்ப நான் அப்படி கல்யாணம் பண்ணி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை கேட்ட இருவருக்கும் அவர்கள் பெற்றோரிடம் இந்த கல்யாணத்திற்கு சம்மதம் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் வலுத்தது. 5 நிமிடத்தில் அவர்கள் வந்து சேர வேண்டிய இடம் வந்தது. காரை பார்க் செய்துவிட்டு இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார்கள். அதுவரை ஏனோ தானோ என்று அமர்ந்திருந்த வித்யா அவர்கள் பாடும் திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். கண் தெரியாத சின்ன சின்ன குழந்தைகள் கூட அழகாக பாடியது. அதில் மனம் லயித்திருந்தவள் திடீரென்று அருகில் திரும்பி பார்க்க அங்கு ஆகாஷ் இல்லை. என்ன, இவ்ளோ நேரம் இங்கதானே உட்கார்ந்துகிட்டு இருந்தான்? அதுக்குள்ள எங்க போனா? தனக்குள் நினைத்தபடியே கண்களை அங்கும் இங்கும் சுழல விட்டு அவனை தேடியவளுக்கு அவன் ஸ்டேஜின் பின்புறம் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. இவளும் வேகமாக எழுந்து அவன் அருகில் சென்றாள். ஆகாஷ் அந்த இல்லத்தின் மேற்பார்வையாளரிடம் பேசிக் கொண்டிருந்தான். இருக்கிறவங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளவு செலவாகுமோ அதை நானே ஏத்துக்கிறேன். ஆஃப்டர்நூனுக்கும் நைட்டுக்கும் கூட நானே உங்களுக்கு ஸ்பான்சர் ரெக்கமெண்ட் பண்றேன். அவன் சொன்னதை கேட்டு அந்த இல்லத்தின் மேலாளருக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த ஹெல்ப்பை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். இருக்கட்டும், பரவாயில்ல. அப்புறம் என் ஃப்ரெண்ட் இங்க டாக்டரா இருக்கான். அவங்கிட்ட சொல்லி நெக்ஸ்ட் வீக் ஒரு மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணி தர சொல்றேன். அவன் சொன்னதை கேட்டு அவர் மன நிறைவுடன் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட திரும்பியவன் அவனை உற்று பார்த்து கொண்டிருந்த வித்யாவை பார்த்தான். ஹேய், ஏன் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? நான் இதெல்லாம் பார்க்கணும்னு தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க. அப்புறம் நான் இங்க தானே வந்து நிக்கணும். வாட்? என்ன சொல்ல வர? என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதத்தான் சொல்றேன். அவள் சொன்னதை கேட்டு ஒரு நிமிடம் புருவம் நெறித்தவன் அடுத்த நிமிடமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான். அவன் சிரிக்கவும் இவளுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. அத்தியாயம் 7. நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் தன்னை பார்த்து சிரிக்கவும் வித்யாவுக்கு கோபம் வந்தது. ஆகாஷ், இப்ப எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு லெவலுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஆனா இவ்ளோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்க கூடாது. நீயே உன்னை ரொம்ப பியூட்டி குயின் நினைச்சிட்டு பேசாத. நான் இங்க ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். இன்ஃபேக்ட் உன்னை நான் இங்க வர சொல்லி கூப்பிடவே கிடையாது. நீயா தான் உங்க அப்பா அம்மா சொல்றாங்களேன்னு என் கூட வந்த. அதுவும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. நியாயமா பார்த்தா இந்த கேள்விய நான் தான் உன்கிட்ட கேட்கணும். அவன் சொன்னதிலிருந்த உண்மை இவளுக்கு புரியவும் வித்யாவுக்கு நோஸ்கட் ஆகிவிட்டது. இருந்தும் அதை அவனிடம் காண்பித்துக் கொள்ள விரும்பாதவள் அவனிடம் ஒரு முகம் திருப்பலுடன் அங்கிருந்து சென்று விட்டாள். இதெல்லாம் எனக்கு தேவையா? எல்லாம் இந்த அம்மாவால வந்துச்சு. இனிமே எங்கேயாவது இவன் கூட போன்னு சொல்லட்டும். இருக்கு அவங்களுக்கு. மனதிற்குள் அவள் அம்மாவை வறுத்து எடுத்தாள். இவள் எப்படி தன்னை பார்த்து இப்படி கேட்கலாம் என்று அவனுக்கும், இவன் எப்படி என்னை இப்படி நோஸ்கட் செய்யலாம் என்று இவளுக்கும் கோபம் இருக்கவே, எப்படியோ இருவரும் உர் என்ற முகத்துடனே வீடு வந்து சேர்ந்தனர். ஹாலில் அமர்ந்தபடியே அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த வெங்கடாச்சலத்தையும் லதாவையும் பார்த்த ஆகாஷ் எதுவும் பேசாமல் தன் அறைக்குள் அடைந்து கொண்டான். அவன் எதுவும் சொல்லாமல் போகவே வேகமாக வித்யாவிடம் வந்தனர். ஹே வித்யா, போன காரியம் என்னாச்சு? அவன்கிட்ட பேசினியா? உனக்கு பிடிச்சிருக்கா? லதா அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டே செல்ல அவன் மேல் உள்ள கோபத்தை அப்படியே அவர் மேல் காட்டினாள். சொன்னா அவனுக்கு என்னை விட உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கான். என்னை விட நீதான் அவன்கிட்ட அக்கறையா பேசுறியா? பணக்காரனா வேற இருக்கான். அப்பா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா உன்னை சொல்ல சொன்னா. அவள் சொன்னதை கேட்டு அவர் அப்படியே ஷாக்காக அவர் அதிர்ச்சியை ஒரு திருப்தியுடன் பார்த்து கொண்டே மேலே சென்று விட்டாள் வித்யா. என்னங்க இவ இப்படி சொல்லிட்டு போறா? எங்க நிஜமாவே அந்த பையன் அப்படி சொல்லிருப்பானா என்ன? அவர் அப்பாவியாக வெங்கடாச்சலத்தை பார்த்து கேட்க மனைவியை முறைத்தவர் அவர் தலையிலேயே நங்கென்று கொட்டினார். ஆ, இப்ப எதுக்கே மண்டையிலேயே கொட்டுனீங்க? தலையை தடவிக்கொண்டே அவர் கேட்டார். அடியே, அவ உன்கிட்ட வம்பு பண்ணிட்டு போறாடி. அது கூட புரியாம பேசுற. இந்த தடவையும் நாம போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி விடுங்க, ஒரு பிளான் மிஸ் ஆனா என்ன? நாளைக்கு நாம போடுற பிளான்ல மாட்டாமையா போயிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இருவரும் அடுத்து என்ன திட்டம் போடலாம் என்று தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்தனர். அடுத்த நாள் காலை
ஹெவன்லி ரெஸ்டாரண்டில் அன்று ஒரு முக்கிய பிரமுகர் வரவிருப்பதால் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பினான் ஆகாஷ். போன் பேசியபடியே அவன் கீழே வந்தான். சீக்கிரமா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுங்க. என்னென்ன டிஷ் யார் யார் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் ஒரு மெயில் பண்ணியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. I'll be there in 20 minutes. அவன் பேசுவதை ஹாலில் அமர்ந்திருந்த வெங்கடாச்சலம் கவனித்துக் கொண்டிருந்தார். என்ன தம்பி, இன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பிட்டீங்க போல. ஆமா அங்கிள், இன்னைக்கு ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ஆஃபீஸர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அதான் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன். நின்று நிதானமாக கூட பதில் சொல்லாமல் போகிற அவசரத்தில் சொல்லிவிட்டு சென்றான் ஆகாஷ். அதை கேட்டபடி அவர் அருகில் வந்தார் லதா. என்னங்க, இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பி போயிட்டான். அப்ப வித்யாவை இன்னைக்கு அவனோட காலேஜ்ல அனுப்ப முடியாதா? இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு யாரோ முக்கியமா விஐபி வராங்களாம், அதான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும்னு போயிட்டான். என்னங்க இது, அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இவன். அப்படி இருக்கும்போது வேலை செய்ய எத்தனை பேர் இருப்பாங்க? எதுக்காக இவன் இவ்ளோ நேரமா போகணும்? ஏய், அதெல்லாம் ஒரு பிசினஸ் டாக்டிக்ஸ் டி. ஊர் சுத்தி பார்க்க வந்தாலும் அவங்க பிசினஸ்லயும் ஒரு கண்ணு பாத்துக்கிறான் பாரு. என் ஃப்ரெண்டு ஒரு நல்ல பொறுப்பான பையனை தான் வளர்த்து வச்சிருக்கான். என்னங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னது? நாம இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு போய் சொல்லிட்டு எங்கேயாவது வெளியில போயிரலாம். அப்ப அவங்க 2 பேர் மட்டும் தானே வீட்டுல இருப்பாங்க. அவங்க பேசி பழகுறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்ல. கெமிஸ்ட்ரியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆ, இதுவும் நல்ல ஐடியா தான். அப்படியே பண்ணிடலாம். நீ இப்ப வித்யா கிட்ட எதுவும் சொல்லிடாத. காலேஜ்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். அவரும் தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட இவர்கள் பேசியதை கேட்டுவிட்டாள் வித்யா. ஓஹோ, இன்னைக்கு அவனோட என்ன கோத்து விட பாக்குறீங்களா? இன்னைக்கு உங்க பிளான ஃப்ளாப் ஆக்கி காமிக்கிறேன். மனத்திற்குள் சூளுரைத்துக் கொண்டவள் அவர்களிடம் எதுவும் சொல்லாமல் காலேஜுக்கு கிளம்பி சென்றாள். காலேஜ் கிளாஸ் ரூமில் எதையோ யோசித்தபடியே அமர்ந்திருந்த வித்யாவை பார்த்த ஜனனி, ஏய், என்னடியாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி சோக கீதம் வாசிச்சிட்டு இருக்க? சோக கீதம்லாம் ஒன்னும் வாசிக்கல. என் அப்பா அம்மா போட்ட பிளான எப்படி ஃப்ளாப் ஆக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவளிடம் சொன்னவள் காலையில் தன் பெற்றோர் பேசிக் கொண்டதை பற்றி கூறினாள். என்னடி, போற போக்க பார்த்தா கண்டிப்பா அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டாங்க போல. எனக்கு அதை நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. முகத்தில் கலக்கத்துடன் கேட்டாள் ஜனனி. அப்படியெல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். பிளஸ் அவனுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஆமா, நான் கவலையா இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. உனக்கு எதுக்கு இவ்ளோ ஃபீலிங்? இருக்காதா பின்ன? அவனை நான் கரெக்ட் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது உன் பேரண்ட்ஸ் இப்படி பண்ணா எனக்கு கவலையா இருக்கும்ல. பொடி, கொஞ்ச நேரம் உளராம இரு. ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எனக்கு நீ முதல்ல ஒரு ப்ராமிஸ் பண்ணு. உங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணாலும், ஏன் அவனே கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் நீ சம்மதிக்க மாட்டேன்னு எனக்கு தலையில அடிச்சு, இல்ல உன் தலையில அடிச்சு நீ சத்தியம் பண்ணு. உனக்கு ரொம்ப முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். வித்யா சொல்லிக் கொண்டிருக்க அவர்கள் கிளாஸ்மேட் ஒருத்தி அவர்கள் அருகில் வந்தாள். வித்யா, ஜனனி 2 பேரும் இன்னைக்கு ஈவினிங் ஹெவன்லி ரெஸ்டாரண்ட்ல என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. அவசியம் வந்துடணும். எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது. அவள் அவர்களை இன்வைட் செய்யவும் வித்யாவிற்கு மண்டையில் பல்ப் எரிந்தது. நோ ப்ராப்ளம், கண்டிப்பா வந்துருவோம். சரி, ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். அவள் சென்றதும் வித்யாவை முறைத்து பார்த்தாள் ஜனனி. எதுக்கு அவகிட்ட வரேன்னு சொன்ன? அவ பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே கடுப்பா இருக்கும். சீன் பார்ட்டிங்கடி எல்லாரும். இன்னைக்கு ஈவினிங் என் பேரண்ட்ஸும் வீட்ல இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் போய் அவன் மூஞ்சியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? அதுக்கு பேசாம இங்கே போகலாம். ஜனனி மறுத்தும் அவள் கேட்பதாக இல்லை. இங்கே வீட்டில் லதா, உன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரம் வர சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லியாச்சு. முதல்ல எங்க போறீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேள்வி கேட்டா. அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சிட்டேன். அவளும் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டா. சரி, வா போலாம். நானும் ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணி வீட்ல வித்யா தனியா இருப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆண்டவா, இந்த பிளானாவது ஒழுங்கா நடக்கணும். அவர்கள் பேசியபடியே அங்கிருந்து சென்று விட்டனர். ஜனனியும் வித்யாவும் காலேஜில் இருந்து நேராக ரெஸ்டாரண்ட் சென்று விட்டார்கள். அந்த பிரம்மாண்டமான ஹோட்டலின் ஓரிடத்தில் பார்ட்டிக்கென ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். அங்குதான் வித்யாவின் கிளாஸ்மேட்ஸ் அனைவரும் இருந்தார்கள். இவர்களும் சென்று அந்த ஜோதியில் ஐக்கியமாகிக் கொண்டார்கள். ஆண்களும் பெண்களுமாக கையில் கிளாஸுடன் அங்கு ஒலித்துக் கொண்டிருந்த ராக் இசைக்கு ஆடிக்கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 8. குடிகாரி. பார்ட்டியில் கலந்து கொண்ட அனைவரும் கையில் கிளாஸுடன் ஆடிக்கொண்டிருக்க
வித்யா ஜனனி இருவரும் அதில் எதிலும் கலந்து கொள்ளாமல் அங்கு இருப்பவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். நீ இங்க வந்திருக்கிறது உன் பேரண்ட்ஸுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா மறுபடியும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போன்னு சொல்லி சாவடிப்பாங்க. வித்யா சொல்லிக் கொண்டிருக்க அவள் அருகில் தள்ளாடியபடியே வந்தாள் அவளது கிளாஸ்மேட். ஹாய் கேர்ள்ஸ், என்ன 2 பேரும் அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க? கம் ஆன், ஜாயின் வித் அஸ். சாரி, நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. ஹே வித்யா, என்ன ஆண்டி மாதிரி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் இப்போ காமன். ஒரே ஒரு ஷாட் குடிச்சு பாரு, உன் கவலையெல்லாம் மறந்து சும்மா ஜிவ்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாரு. அவள் அவர்களை குடிக்க சொல்லி வற்புறுத்தவும் ஜனனிக்கு கோபம் வந்துவிட்டது. அதான் நாங்க வேண்டாம்னு சொல்றோம்ல. பர்த்டே பார்ட்டின்னு நினைச்சு வந்தா குடிச்சிட்டு கூத்தடிக்கிற பார்ட்டியா இருக்கும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. we are leaving from here. கோபமாக சொல்லிவிட்டு அவள் எழுந்து கொள்ள அவர்களது கிளாஸ்மேட் ஜனனியை பார்த்து சிரித்தாள். வித்யா, இந்த பூமர் ஆண்டி பேச்செல்லாம் கேட்காத. இவங்கெல்லாம் லைஃபை என்ஜாய் பண்ண தெரியாதவங்க. ஜனனியை பார்த்து அவள் நக்கலாக சொல்லவும் பதிலுக்கு அவளும் பேச வர அவளை தடுத்தாள் வித்யா. ஜனனி, முதல்ல உட்கார் ப்ளீஸ். வந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். ஜனனியை அமைதிப்படுத்தி உட்கார வைத்தவள் கிளாஸ்மேட்டிடம், நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன், நீ போ, என்ஜாய் பண்ண. தட்ஸ் குட் கேர்ள். இழைத்து கொண்டே சொன்னவள் அவர்கள் இருவருக்கும் கிளாஸ் நிறைய ட்ரிங்க்ஸை ஊற்றி வைத்துவிட்டு சென்றாள். இப்ப இத குடிக்க போறிய நீ? சற்று அதிர்ச்சியுடன் வித்யாவை பார்த்து கேட்டாள். எஸ், ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீவ் ஆகும்ல. நோ வித்யா, வேண்டாம். உன் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க. நல்லா டென்ஷன் ஆகட்டும், அதுதான் எனக்கும் வேணும் என்றவள் தன் முன் இருந்த ட்ரிங்க்ஸை ஒரே மூச்சாக குடித்தாள். திடீரென்று அவளது செய்கையை எதிர்பார்க்காத ஜனனி பதறினாள். டேஸ்ட் ஒரு மாதிரி இருந்தாலும் நல்லதா இருக்கு. அடி பாவி, இப்படி ஒரே கல்பாவ அடிப்ப? போதும், இதோட நிறுத்திக்கோ. நோனோ, ட்ரை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாதியில பின் வாங்க கூடாது. பேசிக்கொண்டே அவள் முன்னிருந்த பாட்டிலில் இருந்து ட்ரிங்க்ஸை கிளாஸில் ஊற்றியவள் அதையும் ஒரே மூச்சாக வாயில் ஊற்றிக்கொண்டாள். ஏய், என்னடி இப்படி ஒரே கல்பா அடிச்சிட்ட? அவள் பேச்சை வித்யா காதில் வாங்கி கொண்டது போல் தெரியவில்லை. அந்த பாட்டிலை காலி செய்வதிலேயே அவள் குறியாக இருந்தாள். ஜனனி என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்க வித்யா வேகமாக எழுந்தவள் அவளிடம், ஜனனி, I'm going to dance with them. நீ இங்கே வெயிட் பண்ணு. வாய் குளறியபடியே சொன்னவள் தள்ளாடிக்கொண்டே நடக்க எத்தனிக்க அவளை கைப்பிடித்து தடுத்தாள் ஜனனி. வித்யா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நோ, நான் போவேன். என்ன கண்ட்ரோல் பண்ணாம இங்க இருந்து முதல்ல கிளம்பு பூமர் ஆண்டி. விரல் நீட்டி அவளை எச்சரித்தவள் அவள் சொல்வதை கேட்காமல் டான்ஸ் ஆடுவதற்காக சென்றாள். சின்னது, நான் பூமர் ஆண்டியா? மவளே, நாளைக்கு தெளியட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. மனத்திற்குள் கருவிக்கொண்டே அவளை கவனித்தாள். யாரோ ஒருவனுடன் பேசி சிரித்தபடியே கைப்பிடித்து ஆடிக்கொண்டிருந்தாள் வித்யா. விஷ்யு, சொல்ல சொல்ல கேட்காம எவன் கூடவோ ஆடிட்டு இருக்காளே. என்ன செய்யலாம் என்று சுற்றுமுற்றும் பார்த்தபடியே அவள் யோசித்துக் கொண்டிருக்க அவள் கண் பார்வையின் வட்டத்திற்குள் வந்தான் ஆகாஷ். யாரோ இருவரிடம் அவன் ஏதோ விவாதித்துக் கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் தான் ஜனனிக்கு நிம்மதியாக இருந்தது. வித்யாவை ஒரு பார்வை பார்த்தவள் வேகமாக ஆகாஷிடம் விரைந்தாள். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அவள் அவனை அழைக்கவும் பேசிக் கொண்டிருந்தவன் திரும்பி பார்க்க இவள் யார் என்று தெரியாமல் புருவத்தை நெரித்தான். நான் வித்யாவோட ஃப்ரெண்ட், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவள் சொன்னதும் என்ன சொல்ல போகிறாள் என்று யோசித்துக் கொண்டே தன் முன்னால் இருப்பவளிடம், ஓகே, நான் சொன்ன புரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணுங்க. we can talk later. அவர்களை பேசி அனுப்பிவிட்டு இவளை பார்த்தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? அவன் கேட்டதும் பதட்டத்துடன் அவர்கள் இங்கு வந்ததையும் வித்யா அளவில்லாமல் ட்ரிங்க் சாப்பிட்டதையும் சொன்னாள். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் இப்படி கேட்கவும் என்ன இவன் இப்படி பேசுகிறான் என்ற ரீதியில் அவனை பார்த்தாள் ஜனனி. இல்ல, அவ நான் சொல்ல சொல்ல கேட்காம அவங்களோட டான்ஸ் ஆடுறேன்னு போயிட்டா. அந்த பசங்க எல்லாம் கொஞ்சம் சரியில்லை. ப்ளீஸ், நீங்க அவளை வீட்டுல டிராப் பண்ண முடியுமா? என்னால தனியா அவளை ஹேண்டில் பண்ண முடியல. அவள் சொன்ன பிறகுதான் நிலைமையின் தீவிரம் அவனுக்கு சரியாக புரிந்தது. ஹோ, ஓகே ஓகே, சில், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், வாங்க.
அவன் சொல்லிவிட்டு முன்னே நடக்கவும் ஜனனி அவனை பின்தொடர்ந்தாள். அவர்களின் கிளாஸ்மேட் ஒருவன் வித்யாவின் கையை பிடித்து ஆடிக்கொண்டிருந்தான். அவன் கண்களாலேயே அவள் மேனி எங்கும் ஊர்வலம் நடத்த போதையிலிருந்து வித்யாவிற்கு அது தெரியவில்லை. அவன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவள் இடையை அழுத்தி பிடித்துக்கொண்டே முத்தமிட வரவும் சரியாக அந்த காட்சியை ஆகாஷ் பார்த்தவன் வேகமாக அவர்களிடம் வந்துவிட்டான். உடனடியாக அவளது கைப்பிடித்து வேகமாக இழுத்தவன் தன் பக்கம் நிறுத்தி கொண்டான். தன்னை யாரோ இழுக்கவும் யாரென்று பார்த்த வித்யாவுக்கு ஆகாஷை பார்த்ததும் கோபம் வந்துவிட்டது. ஏய், நீ இங்கேயும் வந்துட்டியா? எதுக்கு இப்போ எவ்வளவு வேகமா என்ன இழுத்த? அறிவில்ல? போதையில் வாய் குழறியபடியே பேசினாள் வித்யா. தேவையில்லாம பேசாத, சீக்கிரம் வா போலாம். அவன் சொல்லவும் ஜனனியும் அவள் அருகில் வந்து அவளது கையை பிடிக்க வேகமாக அவளது கைகளை உதறினாள். எந்த பேரும் முதல்ல இங்கிருந்து போங்க, நான் உங்களோட வரமாட்டேன், இங்கதான் இருப்பேன். ஆகாஷ் அவள் சொல்வதை பொருட்படுத்தாமல் அவளை அங்கிருந்து அழைத்துச் செல்ல முற்பட அவளுடன் ஆடிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது அவர்களை தடுத்தான். பாஸ், அதுதான் அவ வரலன்னு சொல்றாள்ல, அப்புறம் ஏன் கம்பல் பண்றீங்க? பேசாம போங்க. யூ கம்மான் வித்யா, அவங்க கிடக்குறானுங்க என்றவன் வித்யாவின் கைகளை பிடிக்க வர ஆகாஷ் அவனை முறைத்தவன். அவன் நெஞ்சிலே கை வைத்து தள்ளினான். அவன் குடித்திருந்ததால் அந்த தாக்குதலை கூட தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்து விட்டான். ஜனனி, அவளை கூட்டிட்டு போங்க. அவன் சொன்னதும் வித்யாவை அவள் இழுத்து கொண்டு சென்றாள். அவர்களை போக விடாமல் மற்றொருவன் வந்து தடுக்கவும் ஆகாஷுக்கு பொறுமை பறந்து விட்டது. தடுத்தவனின் கையை பிடித்து அப்படியே முறுக்கியவன் மூக்கிலே ஒரு குத்து குத்தவும் வாங்கின அடியில் அப்படியே மூக்கை பிடித்துக் கொண்டு அவன் சுருண்டு விட்டான். அந்த இடமே சற்று நேரத்தில் கலைபரமாக காட்சியளிக்க அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் ஆகாஷை கவனித்துவிட்டு அவனிடம் விரைந்தார்கள். என்னாச்சு சார்? குடிச்சிட்டு பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைச்சேன், பட் அவங்க கேட்கிற நிலைமையில இல்ல. அதான் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல வேண்டியதா போச்சு. அவர்களை பார்த்து முறைத்து கொண்டே சொன்னான். சாரி சார், காலேஜ் பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க. வி வில் டேக் கேர் ஆஃப் தெம் சார். செக்யூரிட்டி கிட்ட சொல்லி கார் எடுத்துட்டு வர சொல்றோம், நீங்க அவங்கள கூட்டிட்டு போங்க. அவர்கள் சொல்லவும் வித்யாவிடம் வந்தான் ஆகாஷ். அதற்குள்ளாக அவன் சொன்னபடி செக்யூரிட்டி அவன் காரை எடுத்துக்கொண்டு அங்கு வந்து விட்டான். ஜனனி, நீங்க அவளை பின்னாடி உட்கார வைங்க. ஜனனி பதில் சொல்வதற்குள் வித்யா அவளை முந்திக் கொண்டு பேசினாள். ஏய், என்னால உன் கூடெல்லாம் வர முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். அவள் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்வதிலேயே குறியாக இருக்க அவளை இழுத்து பிடித்து காரில் அமர வைத்தாள் ஜனனி. அத்தியாயம் 9. ஃபர்ஸ்ட் கிஸ். வித்யாவை காரில் அமர வைத்து காரின் பின்கதவை லாக் செய்து விட்டான் ஆகாஷ். ஆகாஷ், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர். சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. தேங்க்ஸ் ஆகாஷ். அவளுக்கு ஒரு தலையசைப்பை கொடுத்துவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்து கிளப்பினான். ஏய், என்னை எங்க கடத்திட்டு போற? வாய் குளறியபடியே கேட்டாள் வித்யா. ஆகாஷ் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. சாலையில் மட்டுமே கவனத்தை பதித்திருந்தான். கேக்குறேன், பதில் சொல்லு, எங்க கூட்டிட்டு போற? இவள் சொல்லாமல் விடமாட்டாள் என்று புரிந்து கொண்டான் ஆகாஷ். வீட்டுக்கு தான் போறோம். வேணாம், எனக்கு அங்க போக பிடிக்கல. லிசன், வீட்ல உன் பேரண்ட்ஸ் வேற இல்ல, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா வா. அவன் சற்று அதட்டலான குரலில் கூறவும் சிறிது நேரம் வாயை மூடி அடங்கிவிட்டாள். இவகிட்ட சாஃப்டா சொன்னாலாம் கேட்க மாட்டா போல. ஓ காட், இன்னைக்கு இவகிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். தன் மனத்தில் நினைத்துக் கொண்டே காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். திடீரென்று மீண்டும் வித்யா கத்த ஆரம்பித்தாள். ஏய், சீக்கிரம் வண்டியை நிறுத்து, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அவள் சொன்னதும் அவசரமாக சாலையின் ஓரமாக வண்டியை நிறுத்தி அவளுக்கு கதவை திறந்து விட்டான். வெளியே வந்தவள் அவனை பார்த்து சிரித்தாள். வாமிட் வருதுன்னு போய் சொன்னேன், நம்பித்தியா? அவள் சொன்னதை கேட்டு ஆகாஷுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. அவளை எதுவும் செய்ய முடியாமல் நெற்றியை பிசைந்து கொண்டான். ஏய், நிஜமாவே நீ முன்ன பின்ன குடிச்சிருக்கியா இல்லையா? இல்லையே,
இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், but I like this. கிழிஞ்சது. அவன் சொன்னதும் அவனை சுற்றி வந்தவள் அவனை சந்தேகமாக பார்த்தாள். எங்க கிழியவே இல்ல, கிழிஞ்சிருக்குன்னு சொன்ன, நீ என்ன மாதிரி போய் சொன்னியா? வித்யாவிற்கு நன்றாக போதை ஏறிவிட்டது என்பதை ஆகாஷால் இப்போது புரிந்து கொள்ள முடிந்தது. குளறுகிற வாயுடன் அவள் அடிக்கும் கூத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. மீண்டும் போராடி அவளை முன் சீட்டில் அமர வைத்தவன் மீண்டும் காரை ஸ்டார்ட் செய்து கிளப்பினான். மறுபடியும் அவள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க அவளிடம் பேசி சமாளித்தபடியே ஒரு வழியாக வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான். அதற்குள் அவளுக்கு இமைகள் சொருகிக் கொள்ள மயக்கத்திலோ நித்திரையிலோ முழுக ஆரம்பித்தாள். ஹே ஏ வித்யா, எந்திரி, வீடு வந்துருச்சு. அவள் கன்னங்களை தட்டி அவளை எழுப்ப முயன்றான். ஆனால் பயனில்லை. வேறு வழியில்லாமல் கைகளில் அவளை அள்ளிக்கொண்டு உள்ளே வந்தவன் மாடிப்படிகளில் ஏறினான். அவளது அறைக்கு செல்லும் வரை உளறிக்கொண்டே வந்தாள். அறைக்குள் நுழைந்ததும் அவளை பொத்தென்று மெத்தையில் தூக்கி போட்டான். ஆனால் அவன் சோதனை காலம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை போலும். அவள் பெற்றோருக்கு போன் செய்ய நாட் ரீச்சபிள் என்றே பதில் கிடைத்தது. ஓ காட், இவங்க வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. அவன் கடுப்புடன் சொல்லிக் கொண்டிருக்க இதை கேட்டுக்கொண்டிருந்த வித்யா கோணலாக சிரித்தாள். என் பேரண்ட்ஸ் இன்னைக்கு நீயும் நானும் தனியா இருக்கணும்னு தான் எங்க விட்டு போயிருக்காங்க. நீ எவ்வளவு கால் பண்ணாலும் எதுக்க மாட்டாங்க. அவள் சொன்னதை கேட்டவனுக்கு இப்பொழுதுதான் அவர்களின் பிளான் புரிந்தது. இது வேறயா? இங்க பாரு, நீ பாடு, அடிச்சதெல்லாம் காலையில தான் இறங்கும், காலையில பேசிக்கலாம். அன்வான்டா எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. கண்டிக்கும் குரலில் கூறிவிட்டு அவன் திரும்ப அவனை பாவமாக அழைத்தாள் வித்யா. நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே, ரொம்ப பசிக்குது. அவள் சொன்னதை கேட்டு இது வேறையா என்று நொந்து கொண்டவன் அவளை அப்படியே விட்டு செல்ல மனமில்லாமல் கிச்சன் சென்று அவளுக்கு சாப்பாட்டை தட்டில் போட்டு எடுத்து வந்து கொடுத்தான். இந்தா, இதை சாப்பிடு, நிறைய தண்ணி குடி, அப்பதான் ஸ்டொமக் அப்செட் ஆகாம இருக்கும். அவன் கொடுத்ததை வாங்கி வாய் என்று நினைத்து மூக்கில் திணித்து கொண்டாள். ஆகாஷ் பதறி போனான். ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது மூக்கு. ஓ, மூக்கா இது? அப்போ வாய் எங்க? Where is my வாய் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவள் இடது கையால் தன் முகத்தை தடவி வாயை கண்டுபிடித்து சாப்பாட்டை எடுத்து வாய்க்குள் போட்டு லபக்கென்று முழுங்கினாள். அவள் செய்வதை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டான் ஆகாஷ். ஆகாஷ், அவன் பெயரை ராகத்தோடு இழுத்தாள். நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? என்ன? அன்னைக்கு நீ பைக்ல கொண்டு வந்து விடுத்தல, அப்போ நான் உன்னை சைட் அடிச்சேன். சொல்லிவிட்டு அவள் சிரிக்க வித்யாவின் குழந்தைத்தனமான இந்த குதூகலம் ஆகாஷிற்கு சிரிப்பை வரவழைத்தது. சரி போதும், ஏற்கனவே உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, பேசாம படுத்து தூங்கு. தூக்கம் வரலையே, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். உன் கூட நான் பேசினா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஓ, அப்ப சரி. அப்படின்னா ஒரு பாட்டு பாடு. நாளைக்கும் பேரண்ட்ஸ் வந்துருவாங்க, அவங்கள பாட சொல்லி உட்கார வச்சு நாள் ஃபுல்லா கேளு. இப்ப என்ன ஆள விடு. நீ பக்கத்துல வந்து உட்காரலனா அப்புறம் நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். இவள் செய்தாலும் செய்வாள் என்று நினைத்தவன் தன் விதியை சபித்தபடியே அமர்ந்தான். ஒரு பக்கம் அவளது அருகாமை வேறு இவனை இம்சித்தது. அவன் அமர்ந்ததும் அவனை உரசிக்கொண்டு வந்து அமர்ந்து கொண்டாள். நீ இது வரைக்கும் யாரையாவது கிஸ் பண்ணிருக்கியா? இவள் ஏன் திடீரென்று இப்படி கேட்கிறாள் என்று அதிர்ச்சியாக பார்த்தான். ஷாக்க குறைச்சிட்டு பதில சொல்லு. இல்ல. Really? அவ்வளோ நல்ல பையனா நீ? சரி, ஓகே. அப்பனா எனக்கு ஒரு லிப் கிஸ் கொடு. அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. ஹேய், என்ன விளையாடுறியா? நேரமாக ஆக அவள் அருகே தன் நிதானத்தை இழந்து விடுவோமா என்று அவனுக்கு பயமாக இருந்தது.
இல்ல, நான் சீரியஸா தான் கேக்குறேன். ப்ளீஸ். குழந்தை போல் அடம் பிடித்து கெஞ்சவும் அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இங்க பாரு. அவன் அடுத்த வார்த்தை சொல்வதற்குள் அவன் சட்டையை பிடித்து இழுத்தவள் அவன் இதழ்களை தன் இதழுக்குள் சிறை வைத்துக் கொண்டாள். திடீரென்று நடந்த தாக்குதலில் மூளை செயலிழந்து போக தன் இதழை அவளுக்கு விட்டுக் கொடுத்து விட்டான். ஒரு பக்க மனம் அதை ரசிக்கவே செய்தது. சில நொடிகள் கழித்து அவன் இதழ்களிலிருந்து தன் இதழ்களை பிரித்து எடுத்தவள் தன் இதழ்களை கையால் துடைத்துக் கொண்டு அவனை பார்த்து அழகாக சிரித்தாள். வாவ், இந்த கிஸ் இவ்வளோ நல்லா இருக்கும்னு இவ்வளோ நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சு பாரு. நீ ஒன்று பண்ணு, டெய்லியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஸ் தரியா? அவள் சொன்னதும் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். நாளை காலையில உனக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து கேளு. எவ்வளவு வேணும்னாலும் தரேன், சரியா? அவளிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து நிற்காமல் தன் அறைக்கு வேகமாக வந்துவிட்டான். ஓ மை காட், வெரி டேஞ்சரஸ் கேர்ள். கொஞ்ச நேரத்துல என் மூளையே டைவர்ட் பண்ணி விட்டுருப்பா. ஆழ மூச்சு எடுத்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்து வர மேலே சென்றான். கொஞ்சம் நேரம் பிதற்றியபடியே இருந்தவள் அப்படியே உறங்கி போயிருந்தாள். சுபா, நல்ல வேலை, தூங்கிட்டா. அவள் தூங்கியதில் நிம்மதி அடைந்தவன் தன் அறைக்கு வந்து படுத்து விட்டான். அடுத்த நாள் காலை ஜன்னலின் வழியாக சூரிய ஒளி அவள் முகத்தின் மீது பட வித்யாவிற்கு விழிப்பு வந்தது. விழிகளை திறப்பதற்கு முன்பே வின் வின் என்று தலை வலிப்பதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. தலையை பிடித்துக் கொண்டு கண்களை சுருக்கி பார்த்தாள். தன் அறை என்று தெரிந்து கொண்டதும் சற்று அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. இரவு அவள் குடித்தது மட்டுமே ஞாபகம் வந்தது. மற்றவையெல்லாம் நினைவடுக்குகளில் சரியாக பதிந்திருக்கவில்லை.